ஓரளவு வருமானத்தோடு கூடிய வேலை, நீங்க சிறப்பான வேலையை எதிர்பார்த்து கிடைக்கவில்லை என்றாலும் கூட பரவாயில்லை, இந்த மாதம் கிடைக்கின்ற வேலையை எடுத்துக்கிறது சிறப்பு. அப்படியே உங்க ஜாதகப்படி பார்த்தீங்கன்னா 6ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி உங்களுக்கு நடக்குதான்னு பாருங்க. நடந்துகிட்டு இருக்கு, தசையோ புக்தியோ நடக்குது அப்படின்னு சொன்னா உறுதியாக அந்த வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். இது எல்லாமே பாசிட்டிவானதுங்க. கொஞ்சம் சில இடங்கள்ல கவனமா இருக்கணும். அப்படிங்கிறது என்னென்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சிலருக்கு நோய்வாய்ப்படுகின்ற சில தொந்தரவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகம். உடல்நிலை தொந்தரவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு மிக மிக அதிகம். ஆக உடல் நிலையில் கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறத கவனத்தில் வச்சுக்கிடுங்க. முதல் விஷயம். ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நேயர்களே, இந்த பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க இருக்கின்றோம் என்றால், வருகின்ற செப்டம்பர் மாதம் உங்களுடைய மேச ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கின்றது அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். இது ஒரு பொதுவான பலன். மாத பலன் அப்படின்னு சொன்னாலே ஒரு பொது பலன் அப்படிங்கிறது அனைவருக்கும் தெரியும். இந்த பதிவுக்குள்ளாக செல்வதற்கு முன்பாக ஒரு சிறு தகவல். இந்த பொது பலன் அப்படிங்கிறது ஒரு 10% தாங்க, சரிங்களா? அதனால இந்த பொது பலனோடு சேர்த்து நம்ம ஜாதகத்தையும் மேட்ச் பண்ணி தான் பலன் சொல்ல போறோம். ஆக உங்களுடைய சுய ஜாதகத்தை கூட எடுத்து வச்சுக்கிட்டு இந்த பலன்களை கேட்பது மிக நல்லது. இப்போ நம்ம எப்படி போக போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நான் சொல்ல போற எல்லா ப்ரெடிக்ஷனுமே பொது பலன் தான். அதோடைய சதமானம் 10%. ஆனா நான் ஒவ்வொரு பலன் சொல்லவும் அதற்கு பக்கத்திலேயே உங்க ஜாதகத்தில் இந்த மாதிரியான தசாபுக்தி நடந்தாலும் ஒரு சிலவற்றை அடிக்கோடிட்டு காண்பிப்பேன். அந்த தசாபுக்தியும் உங்க ஜாதகத்துல பொருந்துச்சுன்னா இந்த பொதுவான பலன் பலமான பலனா மாறிடும். அதாவது இப்போ நான் ஒரு 10 பலன்களை சொல்ற மேசராசிக்காரங்களுக்கு அப்படின்னு சொன்னா, அதுல நான் சொல்ற தசாபுக்தி உங்களுக்கு ஒரு 3 பலனுக்கு தான் பொருந்ததுன்னா அந்த 3 பலன் உங்களுக்கு உறுதியாக நடைபெறதுக்கான வாய்ப்பு மிக மிக அதிகம். அப்படிங்கிறது அது பலமான பலன் அப்படின்னு நீங்க எடுத்துக்கலாம். அந்த 3 மட்டும் எடுத்துங்க, மற்ற 7 விட்டுருங்க. அப்படி ஆக இந்த லாஜிக் புரிஞ்சுக்கிட்டு இப்போ நம்ம பதிவுக்குள்ள போகலாம். எனதருமை மேசராசி அன்பர்களே, இந்த மாதத்தை பொறுத்த மட்டிலும் ஒரு ஆகச்சிறந்த மாதம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம். அதாவது ஒரு சிறப்பான வேலை, வருமானத்திற்கு ஒரு அற்புதமான வேலை அப்படின்னு என்னால சொல்ல முடியாது. ஆனா வேலை கிடைக்கும், சரிங்களா? ஓரளவு வருமானத்தோடு கூடிய வேலை, நீங்க சிறப்பான வேலையை எதிர்பார்த்து கிடைக்கவில்லை என்றாலும் கூட பரவாயில்லை, இந்த மாதம் கிடைக்கின்ற வேலையை எடுத்துக்கிறது சிறப்பு. அப்படியே உங்க ஜாதகப்படி பார்த்தீங்கன்னா 6ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி உங்களுக்கு நடக்குதான்னு பாருங்க. நடந்துகிட்டு இருக்கு, தசையோ புக்தியோ நடக்குது அப்படின்னு சொன்னா உறுதியாக அந்த வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். நடக்கல அப்படின்னு சொன்னா வேலை வாய்ப்பு கிடைக்காது, அதை மறந்துருங்க. ஏன்னா தசாபுக்தி இதோட பொருந்தணும். அப்பதான் 10-100 ஆகும், புரியுதுங்களா? அந்த சதமானம் இது வேலை வாய்ப்பு. அதனை அடுத்ததாக உத்தியோகம் செய்கின்ற இடங்கள்ல இருந்து வந்த நெருக்கடிகள் குறைய நண்பர்கள். இதனால் வரையிலும் அப்படியே ஒரு அழுத்தத்தோடு வேலை செய்யற மாதிரி இருந்திருக்கலாம், இல்லை ஒரு மன அழுத்தத்தோடு நீங்க நகர்ந்துகிட்டு இருந்திருக்கலாம் உத்தியோகம் செய்கின்ற இடங்கள்ல. இல்லை உயர் அதிகாரியோட டாமினேஷன், கூட வேலை செய்யறவங்களோட டாமினேஷன்ஸ் பிரச்சனைகள் இருந்திருக்கலாம். அதெல்லாம் விலகி ஒரு சுமூகமான ஒரு அற்புதமான வேலை சூழல் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இது. யாருடைய ஜாதகப்படி 10ஆம் இடம் 11ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி போய்கிட்டு இருக்கா அவங்களுக்கு உறுதியாக இந்த சூழல் கிடைச்சிரும், கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இது ஒரு அமைப்பு. அதனை அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இந்த காலகட்டம் உத்தியோகம் சார்ந்து நல்ல பெயர் பெறக்கூடிய காலகட்டம். அதாவது உயர் அதிகாரிகளோட பாராட்டுதல்களை பெறுவீர்கள், அல்லது பெரிய மனிதர்களினுடைய அரவணைப்பும் சில பாராட்டுதல்களும் உங்களுக்கு கிடைக்கலாம். அப்படிங்கிறது பொது பலன். உங்க ஜாதகப்படி 5ஆம் இடம் அல்லது 10ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி நடக்கின்றதா உறுதியாக உத்தியோகத்துல நீங்க நிலை பெறுவீங்க, பாராட்டுதல்கள் கிடைக்கும். அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பாயிண்ட். நான் அடிக்கடி சொல்றது இதுதான். திருமணமும் குழந்தை பாக்கியமும் பொறுத்த மட்டிலும் உங்களுடைய சுய ஜாதக தசாபுக்தி அமைப்புகள் நன்றாக இருக்குமானால் அது கிடைச்சிரும். அது கோச்சாரத்தால தடை செய்ய முடியாது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடணும், சரிங்களா? ஸோ நல்ல தசாபுக்திகள் போகுதுன்னா கல்யாணத்தையும் குழந்தை பாக்கியத்தையும் அது கொடுத்துட்டு போயிடும். மாத பலனால அதை தடுக்கலாம் முடியாது. நீங்க ஒன்றும் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். அதனை அடுத்ததாக பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் சிலருக்கு காதல் துளிர்விடுகின்ற காலகட்டமாக அமையப்பெறுகின்றது. அந்த காதல் வெற்றியடையுமா அடையாதா அப்படிங்கிறது உங்க ஜாதகத்தை பொறுத்தது. ஆனால் சில பருவ வயது மேசராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்திலைங்க காதல் அமைப்புகள்ல அப்படி விழுகிறது, அது சார்ந்த சிந்தனைகள் மேலோங்கிறதுன்னு அப்படியே ஒரு பக்கம் வண்டியை ஓடிக்கிட்டு இருக்கோம், சரிங்களா? அப்படியே ஜாதகத்துக்கு வாங்க. யாருக்கு 5ஆம் இடம் அல்லது 8ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசையோ புக்தியோ இப்ப நடக்குதோ, எளிமையாக அவர்கள் காதல் வயப்படுவதற்கான அமைப்பு இந்த மாதம் உண்டு. சரியானவற்றில் கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறத மட்டும் மனதில் வச்சுக்கிடுங்க. அதனை அடுத்ததாக பார்த்தோம் என்றால், அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும், இந்த செப்டம்பர் மாதத்தினை பொறுத்த மட்டிலும் என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெருசா வருமானம் இருக்கும்னு சொல்ல முடியாது, ஆகச்சிறந்த லாபங்கள் உங்களுடைய தொழிலில் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது, பொருளாதார ரீதியா பெரும் உயரங்களை அடைவீங்கன்னு நான் சொல்லலை. ஆனால்
இந்த மாதம் முழுக்கவும் ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் கணிசமான வருமான ஓட்டத்தை கொடுத்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. ஆக எனது அருமை நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வருமான ரீதியாக ஒரு ஃப்ளோ இருக்கும். இது பொது பலன். அப்படியே ஜாதகத்துக்கு வாங்க. யாருக்கு 2ஆம் இடம், 11ஆம் இடம் அல்லது 4ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசையோ புக்தியோ நடைபெற்று கொண்டிருக்கின்றது இந்த மாதம் அப்படின்னு சொன்னா உறுதியாக கிடைக்கும். உறுதியாக என்ன கிடைக்குங்க? வருமான ஓட்டம் அப்படியே ஒரு சீரும் சிறப்புமாக கிடைக்கும். அது 10 ரூபாயும் இருக்கலாம் அல்லது 100 ரூபாயும் இருக்கலாம். ஆனா வருமான ஓட்டம்ங்கிறது ஒரு சிறப்பான முறையில கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது. தசாபுக்தி நடக்கும் பட்சத்துல இது ஒரு அமைப்பு. இது எல்லாமே பாசிட்டிவானதுங்க. கொஞ்சம் சில இடங்கள்ல கவனமா இருக்கணும். அப்படிங்கிறது என்னென்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சிலருக்கு நோய்வாய்ப்படுகின்ற சில தொந்தரவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகம். உடல்நிலை தொந்தரவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு மிக மிக அதிகம். ஆக உடல் நிலையில் கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறத கவனத்துல வச்சுக்கிடுங்க. முதல் விஷயம். யாருடைய ஜாதகப்படியாவது 6ஆம் இடம் அல்லது 8ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் போகுதுன்னா உறுதியாக உடல்நிலையில கவனமாக இருக்க வேண்டும். ஹெல்த் எந்த நேரத்திலையும் தொந்தரவாகிறதுக்கு வாய்ப்பு அதிகம் அப்படிங்கிறத நண்பர்கள் புரிஞ்சுக்கிட வேண்டியது அவசியம். புரிஞ்சுக்கிடணும் நீங்க, சரிங்களா? அப்போ உணவு பழக்க வழக்கங்கள் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் கட்டுப்பாடாக இருந்துக்கணும். அதனை அடுத்ததாக ஒரு சிலருக்கு வருமானம் நல்லா இருக்கும், ஆனா இந்த மாதம் சேமிக்க முடியாது. ஒண்ணு கடன் கட்டுறதுக்கோ இல்ல கடனை வாங்கி செலவு செய்யறது மாதிரியான சூழ்நிலைக்கோ ஒரு சிலர் தள்ளப்படுவீங்க, சரிங்களா? அப்ப பணம் நன்றாக வந்தாலும் தனாதிபதி நீசம் பெறுவதால் இந்த மாசம் பணத்தை சேமிக்க முடியாது. ஏதேனும் ஒரு விதத்துல கடன் சம்பந்தப்பட்ட அமைப்புகளுக்காக வண்டி ஓடிரும். அப்ப யாருடைய ஜாதகப்படி 12ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி இந்த காலகட்டத்துல ஓடுதோ அவர்களுக்கு என்ன பணம் வந்தாலும் கையில நிக்காம ஓட்டக்கை ஜாதகம் அப்படிங்கிறது போல செலவு மேல் செலவாக வந்து குவிந்து கொண்டே இருக்கும். அதை பார்த்து குடும்பத்தை நடத்த வேண்டியது மிக அவசியமானது அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடுங்க. ஒரு சிலருக்கு உங்க வாழ்க்கை துணையினுடைய உடல் நிலையில சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏற்பட்டு மறையும். ஆக கொஞ்சம் நிதானிச்சு இருக்க வேண்டியது அவசியமானது. வாழ்க்கை துணைக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படுகின்ற காலகட்டம். அதனால கொஞ்சம் பார்த்து எதுலையுமே சூதானமா இருந்துக்கிறது அப்படிங்கிறது மிக அவசியமானது. உங்க ஜாதகப்படி 6ஆம் இடம் அல்லது 12ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் போகும்னா உறுதியா வாழ்க்கை துணையினுடைய உடல் நிலையில கவனம் செலுத்த வேண்டும் அப்படிங்கிறத அன்பர்கள் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். ஆக அன்பு நண்பர்களே, மேசராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் இப்ப நம்ம சொன்ன பலன்கள் எல்லாம் பொதுவான பலன்கள். அதுக்கு பலம் 10% தான். அது மட்டும்தான் உங்க அதே ஜாதகத்தோட நம்ம பொருத்தும் போது அந்த தசாபுக்தி உங்களுக்கு நடக்குதுன்னா அது நம்ம 60-70% ஒரு வலுப்பெற்ற பலனாக எடுத்துக்கலாம். அது உறுதியாக நடைபெறும், சரிங்களா? ஆக அன்பு நண்பர்களே, இந்த மாதம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் இறைவன் சிவபெருமான். ஆக ஞாயிற்றுக்கிழமைகள் அவரை வழிபாடு செய்வது சகல அமைப்புகளிலும் உங்களுக்கு ஏற்றத்தை பெற்றுக் கொடுக்கும். நன்றாகவே இருப்பீர்கள். வாழ்க வளமுடன். நன்றி.